சலாம் எவ்ரிவான். சிக்கன் கிரேவி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு சிக்கனை வந்து ஹாஃபாக குக் பண்ணிக்கணும். அதில் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, வெங்காயம்லாம் போட்டு நல்லா குக் பண்ணி அந்த வாட்டர் எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து நான் 3 டொமேட்டோஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து பிரியாணி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். டொமேட்டோஸை வந்து பியூரி பண்ணிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறமா ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் எண்ணெய் போட்டு நான் வந்து என்ன சொன்னேன்னா, அது பேர் என்ன, லவங்கம், அதுக்கப்புறம் வந்து சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு வந்து போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக் பண்ணிக்கிட்டேன். இருக்குல்ல, பச்சை மிளகாவும் அதுக்கப்புறம் ஏலக்காவும் ஆட் பண்ணேன். ஆனால் அந்த கிளிப்பை வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். அதவும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் கருவேப்பிலை இருக்குல்ல, அது வந்து கொஞ்சமாக பிச்சு மட்டும் போட்டுக்கிட்டேன். போட்டதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்கு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணணும். ஆனால் சால்ட் சேர்த்தவே வந்து பயமாக இருக்குது. அதனால் நான் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து அவ்வளோ அளவுலாம் கரெக்டாக தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குக் பண்ணுறேன். அதனால் அதுக்கப்புறம் இது வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டேன். மிக்ஸ் கொடுத்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்தணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆல்ரெடி அந்த சிக்கன் வாட்டர்லேயே கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அதுவும் போட்டு தான் வந்து குக் பண்ணணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட்டு, மஞ்சத்தூள் அந்த மாதிரிலாம் சேர்த்து தான் குக் பண்ணுறோம். அதனால் அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ பியூரி சேர்த்துட்டு அதை வந்து கொஞ்சம் குக் பண்ண விட்டு அதில் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்தால் அது வந்து குக் ஆயிடுச்சுன்னு மீனிங்கு. அதுக்கப்புறம் வந்து அதில் என்ன பண்ணணும்னா அந்த சிக்கன் வந்து ஆட் பண்ணணும். அந்த வாட்டரோட ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த வாட்டரில் தான் வந்து டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால் நான் வந்து அந்த வாட்டரோட தான் எப்பயுமே ஆட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஆட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒன்று ஒன்றா நான் வந்து அந்த இதில் வந்து ஆட் பண்ணிட்டுருந்தேன். நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எனக்கு ஆக்சுவலாக சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, இது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மிக்ஸ் கொடுத்துட்ருந்தேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மசாலாஸ் சேர்த்தேன். மசாலாஸில் வந்து என்ன சேர்த்தேன்னா, மிளகாய் தூளும் வந்து தனியாத்தூள் மட்டும்தான் சேர்த்தேன். அதை சேர்த்தியே வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து வந்து நல்லா அதை வந்து குக் பண்ணிக்கணும். டெய்லி வீடியோஸ் போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் காலேஜ் போகிறனால டெய்லிலாம் நான் குக் பண்ணுறதில்ல. அந்த காலேஜ் உள்ளக்கே தினமும் எப்படி போகிறது, அதனால் அதையும் நான் வந்து போடுறதில்ல. பட் வந்து ப்ரொடக்டிவான கண்டென்ட்ஸ் கொடுக்கணும், அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக யோசிப்பேன். இந்த சிக்கன் கிரேவி, பேக் டு சிக்கன் கிரேவியில் வந்து என்ன பண்ணால், அந்த மசாலா போட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து வந்து அந்த சிக்கன் குக் ஆகிறதுக்காக வாட்டர் போடணும். வாட்டர் போட்டிங்கன்னா வாட்டர் போட்டு மூடி வைக்கணும். அப்போ தான் வந்து சிக்கன் குக் ஆகும். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய இது போட்டு மூடி வச்சுட்டேன். லாஸ்ட்டாக வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கடைசியாக வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். பெப்பர் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு 1 மினிட்க்கு வந்து நல்லா கொதிக்க விட்டு கொரியாண்டர்ஸ் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். இந்த கொரியாண்டர்ஸை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து கொரியாண்டரோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை வந்து ஆட் பண்ணி இறக்கிட்டா சிக்கன் கிரேவி ரெடி. எங்கள் அம்மா ஆல்ரெடி சாம்பார் செஞ்சுட்டாங்க. ஸோ சாம்பார், சிக்கன் கிரேவி சாப்பிட்டேன். பாய்.